பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளனர், என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது? தமிழகத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆயத்த பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைப்பதற்காக வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகிறார். அன்றைய தினம் சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முன்பாகவே அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளினுடைய விவரங்கள் உறுதி செய்யப்பட்டு அந்த கூட்டத்தின் பொழுது அனைத்து கட்சி தலைவர்களும் மேடையேற்றப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதற்கு முன்பாக பிரதமரினுடைய வருகைக்கு முன்பாக கூட்டணி உள்ளிட்ட இடங்களை உறுதி செய்வது, தொகுதி பங்கீடு இறுதி செய்வது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக தற்பொழுது டெல்லியில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சரும் தமிழக அந்த தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அவருடைய இல்லத்தில் அவரை தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். தமிழ்நாடு தேர்தல் நிலவரம், தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு, பிரதமரினுடைய சென்னை வருகை உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.